வணக்கங்க. ஹரஷ் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நயன்தாராவோ, தனுஷ் மேட்ரு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நியூஸ் சேனல், சோஷியல் மீடியால ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கு. அது என்னன்னு அத பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். அதாவது நயன்தாரா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அ அதுதான் வந்து அந்த ஒரு 3 பேஜுக்கு வந்து அந்த லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதுதான் வந்து எல்லாரும் படிச்சுட்டு அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்ன மேட்ரு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னா, அதாவது நயன்தாராது வந்து வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த வெட்டிங் இதெல்லாம் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து குடுத்துட்டாங்க. அந்த மேரேஜ் இதெல்லாம் வந்து போடுறதுக்காக வந்து ரைட்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. ஆனா, இன்னும் வந்து அத பத்தி இந்த வீடியோ எதுவுமே வரவே இல்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல. 2 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆயி. 22ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. இப்ப வந்து 24 2 வருஷம் அது இன்னும் வரவே இல்ல. இப்ப தான் ரீசென்ட்டா வந்து நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி படம் எடுத்திருக்காங்க. அதுக்காக வந்து ஒரு ட்ரெய்லர் மாரி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்த சீன் வச்சு தான் பார்த்துட்டு தனுஷ் வந்து அவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதாவது வந்து இந்த நானும் ரவுடிடா வந்து அது வண்டர் பார்ல தான் எடுத்தாங்க. அவர் தான் ப்ரொடியூசரு. அதுலேருந்து ஒரு 3 செகண்டுக்கு வந்து அந்த பிஹைண்ட் த சீன்லாம் வந்திருக்குது. அந்த படத்துல நானும் ரவுடிலா படத்துலருந்து. ஸோ அதுக்காக வந்து ஒரு காப்பிரைட்காக அத போட்டீங்கன்னா எனக்கு வந்து 10 கோடி வரைக்கும் நீங்க நஷ்டஈடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. நயன்தாரா, விக்னேஷ் சிவனுக்கு. அத பார்த்துட்டு தான் இவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கிறத ஓரளவு பார்க்கலாம். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில விஷயம் மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அதில வந்து தனுஷ் யாருக்குன்னு போட்டிருக்காங்கன்னா, தனுஷ் கே. ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போட்டு டியர் தனுஷ்ன்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லெட்டர் எதுக்குன்னா, நீங்க தவறா சொன்ன சில விஷயத்த வந்து சரி செய்யறதுக்காக தான் அந்த லெட்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சு சினிமாங்கிறது ஒரு பெரிய வந்து நீங்க வந்து உங்க அப்பா கூட உங்க அப்பா, அண்ணன் அவங்க செல்வாக்குல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆக்டரா வந்து இருக்கிறீங்க. ஆனா நான்லாம் அப்படி இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமால சஸ்டெயின் ஆவுறதுங்கிறது சர்வைவ் ஆவுறதுங்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். அப்படி இருக்க சமயத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி தான் இந்த நிலைமைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த இந்த ப படத்துல இந்த இது வந்து நஷ்டஈடு கேட்டிருக்கீங்க. அது வந்து எதனாலன்னா, பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தான் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. இதுல வந்து நம்ப மட்டும் சம்மந்தப்படல. அந்த இதுக்காக நெறைய அந்த வீடியோ வரும். நெறைய பேர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்க்காக நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நெறைய பேரோட உழைப்பும் இருக்குது. ஆனா நீங்க வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக அத பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து என்னுடைய லைஃபு, லவ்வு, மேரேஜ் எல்லாமே போட்டு, அப்புறம் அந்த சில நடிச்ச படத்துல கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நெறைய வெல் விஷஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஓகே சொல்லி அவங்க மூலியமா எடுத்து அதெல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனா, எங்களுடைய முதல் வந்து இவங்களும் விக்னேஷ் சிவனும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்து பழகி கல்யாணம் பண்ணது வந்து அந்த படத்துல தான். நானும் ரவுடிதா தான். ஸோ அந்த படத்துலருந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் கூட இல்லாதது ரொம்ப வந்து எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த காப்பி ரைட்ஸ்க்காக வந்து அவர் தான் ப்ரொடியூசர்ங்கிறனால என்ஓசி வாங்குறதுக்காக ஒரு 2 வருஷமா நாங்க போராடினோம். 2 வருஷமா என்ஓசி அவர் குடுக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ போராடி அவர் குடுக்கவே இல்ல. அதுக்காக தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாங்க வந்து அதுக்காக போராடி கடைசில முடியலன்னு சொன்னோனே, நாங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருக்க சீன்லாம் எடுத்துட்டு, அது என்ன அந்த நாலும் ரவுடில அந்த படத்துல சீன்லாம் எடுத்துட்டு, நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம். டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி இப்ப ட்ரெய்லர் விட்டுருக்கோம். அதுல வந்து ஒரு 3 செகண்டுக்கு வந்து பிஹைண்ட் த சீன் தான் இருந்தது. அதுவும் வந்து எங்களுடைய கேமரால தான் எடுத்தது அது. அது மட்டும் தான் இருக்குது. அத பார்த்துட்டு தான் வந்து இவரு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது மாரி 10 கோடி நஷ்டஈடு கேட்கிறாரு. அதுலேருந்து லிரிக்ஸ் கூட கேட்டோம். அத கூட குடுக்க மாட்டேன்னு சொல்றப்ப, ரொம்ப நெஞ்சே வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டோட லிரிக்ஸ் கூட குடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு படம் இவரு விக்னேஷும், நயன்தாராவும் சேர்ந்து ஒர்க் பண்ணது. அதனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஒண்ணு. அடுத்து வந்து இது பிசினஸாவோ, பண விஷயம் அதனால நீங்க மறுத்திருந்தா கூட பரவால்ல. ஓகே சொல்லலாம். ஆனா நீங்க வந்து பர்சனல் கிரட்ஜ்னால பண்ணியிருக்கிறீங்க. என் மேலயும், விக்னேஷ் மேலயும் உள்ள பர்சனல் கிரட்ஜ்னால பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அ அது வந்து ம் அததான் இவ்வளோ நாள் நீங்க வந்து குடுக்காம இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் வந்து நானும் லீகலா வந்து போலாம். போனாலும் என்ன காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம். அதனால ப்ரொடியூசர் அப்படிங்கிறனால நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் கடவுளோட கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து எல்லாமே வந்து நிரூபணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த நானும் ரவுடி தான் படம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அது ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்க என்னென்ன பேசுனது, நீங்க பேசுனதெல்லாம் வந்து அந்த படத்த பத்திலாம் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அதெல்லாம் இன்னும் எனக்கும், அவருக்கும், விக்னேஷ்க்கும் ஆறாத வடுவா இருக்கு எங்களுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி படம் வந்து ஆனா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சு.
அதை வந்து உங்களால் வந்து ஈகோ வந்து உங்களால் தாங்க முடியல அவ்வளோ சக்ஸஸ் ஆனதுனால. ஏன்னா படத்தை பற்றி அவ்வளோ முன்னாடி குறையெல்லாம் சொன்னதுனால படம் ஆனால் பிளாக் பஸ்டர் ஆகி நல்லா ஹிட் ஆனோன்னு உங்களால் தாங்க முடியல, ரொம்ப ஈகோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈகோனால உங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து ஃபிலிம் சர்க்கிள் எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த படத்தோட வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடக்கும், வெற்றி விழா நிறைய ஃபங்க்ஷன் ஃபிலிம்ஃபேர் அவார்டு போட்டிருக்காங்க 2016 அது மாதிரி நடந்தது. அதுல எல்லாம் வந்து உங்களுடைய வந்து டிஸ்ப்ளஷர் வந்து எப்படி இருக்குது, உங்கள் சந்தோஷம் இல்லாமல் உங்கள் முகத்தில் எப்படி உங்களால் தாங்கிக்க முடியாது வந்து சாதாரண மனுஷன் பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடலாம், அந்த அளவு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் டிஸ்ப்ளஷரோடு இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஆடியோ லான்ச் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி என்னென்னா ஒரு ஃபேக்காக ஸ்டோரி சொல்லி அப்புறம் வந்து பஞ்ச் டைலாக்லாம் வச்சு நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கடவுள் வந்து பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு ஒன்று சொல்லணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஷாதும் ஃப்ராய்தா அப்படின்னு ஷாதும் ஃப்ராய்தா அப்படின்றாங்க. அது என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சேடிஸ்ட் மாதிரி மற்றவங்க வந்து கஷ்டப்படுறது, ரொம்ப வந்து மிஸ்ஃபார்ச்சூன் ஆகுறது, இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு 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 மனுஷன். அதுதான் வந்து ஷாதும் ஃப்ராய்தா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் அது அர்த்தம் சொல்லிட்டு ஜெர்மன் வேர்ல்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேலாச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து உங்களோட பழகினவங்க, உங்களோட ட்ராவல் பண்ணவங்கலாம் வந்து வெற்றி அடைஞ்சாங்கன்னா அதை வந்து கோவப்படாமல் சமாதானமாக ஏற்றுக்க பழகிங்க அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை போட்டிருக்கிறாங்க. இது வந்து 3 பேஜுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து என்னென்னா, இவர் என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஏன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா சமயத்தில் எதனால் அந்த படம் வந்து நானும் ரவுடிராம் படத்துக்கு முன்னாடியே அப்படி பேசினார்னா, இவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ தான் சொல்லி வச்சுருக்கப்ப நிறைய செலவை எடுத்து விட்டாரு விக்னேஷ் சிவன், அதனால கோவம்னு சொல்லி தனுஷ் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் எதுன்னு தெரியல நம்மளுக்கு. அதனால வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து சரி நம்ம பொதுவாக பார்த்தோம்னா என்னென்னா, யார் மேலே மிஸ்டேக் என்னன்னு பார்க்க வேணாம். இப்போ நடக்கிற பிரச்சனை வச்சு நம்மளுடைய இது என்னென்னா, ஏன்னா இது கூட எதனாலனா இது வந்து அவங்க பப்ளிக்காக வந்து அவங்க போஸ்ட் பண்ணனால தான் ஃபுல்லாக பரவி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவி எல்லாருக்கும் வந்ததுனால தான் நான் அந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு பேசுகிறேன். நம்ம கருத்தை சொல்லலான்னு இது எடுத்து சொல்கிறேன். இதில் என்னென்னா இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனுஷோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படின்னா, இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் காப்பி ரைட்னால அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க சொல்கிற 2 வருஷமாக போராடுறோம், இதுக்காக கேட்டிருக்கிறோம், என்ஓசிக்காக வந்து அவர் அப்ரூவல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆட் பண்ண சீன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. எடுத்துட்டு இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 3 செகண்ட் மட்டும் வந்ததுக்கு இப்படி கேட்டிருக்காரு. நாங்கள் ஒன்று இவங்க என்ன பண்ணலான்னா, எதுவாக இருந்தாலும் இப்படி போகிறத விட நேரில் பார்த்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை நேரில் பார்க்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட இவங்க என்ன பண்ணலாம், ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க மற்றதெல்லாம் வந்து இது வராட்டி கூட இவங்களுக்கு நினைவுகள் பர்சனலாக எப்போவுமே இருக்கும். இது மக்கள் பார்க்கறதுக்காக தான் இதை வந்து இவங்க போடுறாங்க. இவங்களும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து காசுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க இவங்களும். ஸோ ஒன்று இவர் கேட்டபடி பரவாயில்ல, நீ காசு தானே இவங்களுக்கு வரணும், இவங்களுடைய அந்த நினைவுகள்லாம் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இவங்க அந்த பணத்தை போட்டுட்டு அந்த பணத்தை வந்து கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இதெல்லாம் 2 பேர் சேர்ந்துருக்கிறது அது இருக்கணும்னு நினச்சாங்கன்னா பணத்தை கொடுத்துடலாம், கொடுத்துட்டு போட்டுடலாம், பிரச்சனையே கிடையாது. அப்படி இல்லை எடுக்கணும் அப்படி சொல்லிட்டா அதை வந்து பரவாயில்ல எடுத்துட்டு இந்த பிரச்சனையை அதோட முடிச்சுக்கலாம். இது தேவையில்லாமல் இவங்க ஒன்று லெட்டர் போட்டு அதுக்கு திருப்பி பதில் சொல்லி இந்த பிரச்சனை தீர போகிறது கிடையாது. எப்பவுமே சமாதானம் போனால் தீர்த்துக்கலாம். இல்லை ஒன்று இவங்க பணத்தை வந்து கொடுத்துட்டு பேசாமல் ரிலீஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனால் ஃபேஸ் பண்ணி போட்டுக்கணும். அப்படி இல்லையா, ஏன்னா இல்லைன்னா இவங்க அந்த இதை வந்து நீக்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் நல்லது. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுக்கு. ஏன்னா இவர் இப்படி தனுஷை பற்றி நிறைய பேர் வந்து தனுஷ்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து நயன்தாராவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. நம்ம எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, நம்ம நேரில் பார்க்கல, எதுவுமே தெரியாது. அதனால அவங்கவுங்க ஃபேன்ஸு பேசுகிறாங்க. இது நம்ம தலையிட நியாயமாக பார்த்தா இதுதான் பிரச்சனை. ஒன்று நேரில் போய் உட்காந்து பேசி என்னென்னு சுமூகமாக தீர்த்துக்க பார்க்கணும். அப்படி இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு வந்து சண்டை போட்டு கோர்ட்டு இது மாதிரிலாம் பேசி இவங்க மனசில் இருக்கிற மனக்குமுறலை வந்து அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க லெட்டர் மூலிமா. இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனை தீரணுங்கிறத நம்ம பார்க்கணும். வழியே நம்ம குறை சொல்கிறனாலையோ அவங்கள பற்றி பேசுறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இவங்க. அதனால் இப்போ பிரச்சனை தீர்க்கிறதுக்கு 2 வழி தான். ஒன்று பணம் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி இவங்க ரிலீஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், அதை நீக்கிட்டு போயிட்டா அவ்வளோதான், சரியாக போச்சு, பிரச்சனை அதோட சால்வ்னு சொல்லிட்டு இவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க, அவர் வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. அவ்வளோதான், அளவுக்கு பிரச்சனையே இல்லை. இது ஏன் இது பெருசாக்குறாங்கன்னு புரியல. அவர் நோட்டீஸ் தான் அனுப்பிச்சார் இவங்களுக்கு. ஆனால் இவங்க பப்ளிக்காக வந்து லெட்டராகவே வந்து இவங்க போடலைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இவங்க பப்ளிக்காக வந்து லெட்டரே போட்டனா தான் விஷயம் அப்படியே வெளியிலேயே வந்துச்சு. இதான் இதில் வந்து என்னென்னு பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. இல்லை கோர்ட்டு மூலிமா போய் அவங்க தீர்த்துக்க வேண்டியது தான்.
இதான் விஷயம். இது வந்து இது மேட்ரு. அத வச்சு சும்மா ஒரு என்னன்னு சொல்லிட்டு பேசலான்னு தான் போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து உங்க கருத்த வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.